பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம முத்துவேலுக்கு ரொம்பவே தலையில் அடிபட்டிருக்கு. அதனால் கதிர் ரொம்பவே பயந்து போய் அவரை நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா வீட்டில் போயிட்டு கதிர் தான் பெரியப்பாவை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே பதறி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கிற போது சக்திவேல் மட்டும் அந்த கதிரை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த விஷயம் பாண்டியனோட குடும்பத்துக்கு தெரிய வருது. ராஜி இருந்துட்டு கதிர் ஒன்றும் அப்படி பண்ணியிருக்க மாட்டான், கதிர் எப்போவுமே என் அப்பாவுக்கு நல்லது மட்டும்தான் செய்வான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அப்படி அவன் நடிச்சுட்டு இப்போ தனியாக என் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு கொன்று போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சித்தப்பா உங்களுக்கு கதிரையும் அவங்க வீட்டாளிங்களையும் பிடிக்காததுனால எல்லா பழியும் தூக்கி கதிர் மேலே போடாதீங்க. ஆமாம், குமரவேலுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், அப்பா யாரை பார்க்க அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி குறுக்க விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அவங்க யாருமே சரியாக ஆன்சர் பண்ணாதனால ராஜி இருந்துட்டு கதிர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. கதிரும் ராஜுக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நேராக தோட்டத்துக்கு போயிட்டு அந்த ஆளை போய் பார்க்குறாங்க. அவர் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ராஜி இருந்துட்டு குமர்வேல் மேலே கேஸை கொடுத்துட்றாங்க. குமர்வேலையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சக்திவேல் எல்லாம் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமும் முடிச்சிருக்காங்க.